அமிர்தா, எல்லார் சார்பாவும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. பெரியவங்கள மன்னிப்பு கேட்டா சின்னவங்களுக்கு அது நல்லது இல்ல. ஆனா என்ன சின்ன பாட்டி, போதும் நிறுத்து. ரொம்ப இருக்கிற பாவ கூடத்தை சுமந்துகிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற உனக்கு, உன்னுடைய இந்த ஆணவத்துக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்கிறேன். ஏன் கருணா, ருத்ரா உன் போனுக்கு தானே கால் பண்ணா? அவன் என்ன சொன்னான்னு சரியா கேட்டியா? கேட்டம்மா, சரியா தான் கேட்ட. சித்தப்பா நாகராணி என்ன தாக்கிக்கிட்டு இருக்கா, நாகராணியால என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. எனக்கு தெளிவா கேட்டுச்சு. அவர் அப்படிதான் சொன்னாரு. நாகராணியா? நீங்க என்ன சொல்றீங்க? நாகராணி யாரு? அவளுக்கு எதுக்கு மாமா மேல கண்ணு? இல்ல, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? சித்ராக்கா, அதெல்லாம் ரொம்ப பெரிய கதை. நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல மாமா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சாகணும். எப்போ ருத்ரனோட போன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சோ அப்போல இருந்தே மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம். இப்படி ஏதோ நடக்க போகுதுங்கிறதுக்கு அது அறிகுறி. இப்ப என்ன பண்றது அத்தை? இதத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். இந்த குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னேன். நீங்க யாருமே என் பேச்ச பெருசா எடுத்துக்கவே இல்லை. இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. சித்தையா, கொஞ்ச நேரம் வாய முடிட்டு சும்மா இருக்கியா? ஏற்கனவே எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கோம். நீ வேற பேசி பயமுறுத்தாத. வாய முடிக்கிட்டு. அன்னைக்கு ஹர்ஷா செத்தப்போவே நாம எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருக்கணுமா? இப்ப சித்தப்பா எங்க இருக்காரு, எந்த நிலைமையில இருக்காருன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அண்ணா, சித்தப்பா எங்க இருந்து போன் பண்றாருன்னு ஏதாவது சொன்னாரா? இல்லடா, தெரிஞ்சிருந்தா நான் இங்க இருப்பேனா? அங்க போயிருக்க மாட்டேனா? அவர் சொல்றதுக்குள்ளே கால் கட் ஆயிடுச்சுடா. கரண், எதுக்கும் ஆபீஸ்க்கு கால் பண்ணி மாமா அங்க இருக்காரான்னு கேளு. மயூரி, 2 நாளா ஆபீஸ் பக்கமே அவன் போகல. அப்படின்னா அன்னைக்கு ஏதோ அவனோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தான். அர்ஜுன் அவனுக்கு போன் பண்ணி பாரு. இல்ல ஹேமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷ் போன் பண்ணி இருந்தா. நான் ஊர்ல இல்ல, என்னால பார்ட்டியில கலந்துக்க முடியாது, மன்னிச்சிருங்கன்னு போன் பண்ணா. ஆமா, மாமா காரை சர்வீசிங்க்கு விடுறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. வழியில ஏதாவது நடந்திருக்குமோ? மெக்கானிக்கோட நம்பர் இருந்தா போன் பண்ணி என்கொயர் பண்ணுங்களேன். என்ன சித்ரா இது? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மெக்கானிக் கடையும் லீவு தானே? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகல, ஆபீஸ்க்கு போகல, கேரேஜுக்கு போகல. அப்படின்னா சித்தப்பா எங்க இருந்து போன் பண்ணாரு? அர்ஜுன், கொஞ்சம் அமைதியாரு. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி விசாரிக்கலாம். ஹலோ, ருத்ரா இருக்காராங்க? இவன் மேல சந்தேகப்படலானா இவ வீட்டை விட்டு எங்கேயும் போலியே. நல்லா குத்துக்கல்லாட்டம் கண் முன்னாடி தானே இருக்கா. இருந்தாலும் இவ ஏன் அமைதியா இருக்கா? ஒருவேளை இது இவளோட வேலையா இருக்குமா? ரொம்ப நேரமா எதுவும் பேசாம நிக்கிறா. பீட தொலைஞ்சது. ஏ ருத்ரா, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அந்த நாகராணி கையால நீ என்னைக்கோ செத்துருக்கணும்டா. அது இன்னைக்கு நடக்க போகுது. இப்பதான் எனக்கு பால் பாயசம் குடிச்ச மாதிரி இருக்க. நான் சந்தோஷமா இருக்கேன். என் கழுத்தை நெரிச்சு என்னையே நீ எட்டி உதச்சல்ல, அனுபவிடா மகனே, சாவு. அர்ஜுன், கருணா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லம்மா, யாருக்கு போன் பண்ணாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அண்ணா, ஒரு வாட்டி நாமளே போய் தேடலாமா? சரி அர்ஜுன், நீ ஒரு காரியம் பண்ணு. நீ ஆபீஸ் கிட்ட போய் பாரு. நான் சித்தப்போட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்ட எல்லாம் போய் பாரு. ஆமா கரண், அதான் பெஸ்ட். நானும் உங்க கூட வரேன். நடங்க. நில்லுங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன் அத்தை நீங்க போக வேண்டாங்கிறீங்க? ருத்ராவை தேட வேண்டாமா? தேவையில்லைன்னு சொல்றேன்ல. இத பாருங்க, இதுக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அதே மாதிரி யாரும் என்ன எந்த கேள்வியும் கேட்க கூடாது. என் பேச்ச மீறி இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி யாரும் வெளியே போக கூடாது. அமிர்தா, ஜாக்கிரதையாயிரு. அந்த துஷ்டனை எப்பவுமே நம்ப கூடாது. அவனுடைய எல்லா வழிகளையும் நீ மூடினாலும் புது புது வழியை கண்டுபிடிச்சு அவன் வெளியே வந்துகிட்டே இருப்பான். அமிர்தா, நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிருக்கணும், எச்சரிக்கையோட இருக்கணும். அமிர்தா, உன்னோட கோபம், தாபம், ஆவேசம் எல்லாமே எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா உன் ஆவேசம் உன் கண்ணை மறைச்சு நீ இன்னொரு ஆபத்துல போய் மாட்டிக்க கூடாதுமா. வேண்டாம். அந்த ருத்ரனை சம்ஹாரம் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீ வைக்கிற ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையோடு எடுத்து வைக்கணும் அமிர்தா. உன்னுடைய இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கட்டும். இந்த தடவை எந்தவித தப்பு நடக்க கூடாது அமிர்தா. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். ஆண்டவா, அமிர்தா உன்னுடைய பொண்ணு, உன்னை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறவ. இங்க யாரு என்ன எப்படி எல்லாம் உனக்கு தெரியும். நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள சோதிச்சு கடுமையா போராட வச்சு கடைசியில வெற்றியையும் தருவேன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல உண்மை ஜெயிச்சாகணும். மோசம், துஷ்டத்தனம், கபடம் எல்லாம் அழிஞ்சு போகணும். இந்த பாவத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு உன்னுடைய உதவி கண்டிப்பா தேவைப்படுது. உன்னுடைய அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி எம்பெருமானே, ஆசீர்வாதம் பண்ணு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும். நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம், நாங்க எதுவும் கேட்கவும் வேண்டாம். உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எதுவும் பேசாம முதல்ல இந்த இடத்தை விட்டு போ. அதுக்கு சொல்லலமா, ஏதோ கோவத்துல மனசுல வச்சுக்கிட்டு அதை இந்த நேரத்துல வெளிப்படுத்துறது நல்லது இல்லம்மா. ஏய், ஒரு தடவை நல்லதனமா சொன்னா உனக்கு புரியாதா? இத பார், இது எங்க குடும்ப விஷயம். இதுல தேவையில்லாம நீ மூக்க நுழைக்காது. போய் இங்க இருந்து. சரிங்கம்மா. பரவாயில்லையே, நீங்க சித்தையாவோட வாயவே அடைச்சிட்டீங்க. ஆனா எங்க எல்லாரோட கேள்வியும் அப்படியே நிக்குதே. அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? பாட்டி, அவர் உங்களுடைய பையன். பிரச்சனையில இருக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எங்களை தேடுங்கன்னு சொல்றதை விட்டு எங்களை தடுக்கிறீங்களே, ஏன் பாட்டி? பாட்டி, நீங்க இந்த அளவுக்கு கல்லெஞ்சுக்காரங்களா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பாட்டி, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு மனசு வருது பாட்டி? பாட்டி, இத்தனை நாளா நீங்க சொன்னதை நான் கண்ண மூடி ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நீங்க செய்யறது எனக்கு சரியா தோணல. நீங்க செய்யறது தப்பு பாட்டி. ஆமா பாட்டி, சின்ன மாமா விஷயத்துல நீங்க நடந்துக்கிற விதம் சரியில்லை. வீட்டாளோ வெளியாளோ அது வேற விஷயம்.
மனுஷ தன்மை இருக்கிற யாரா இருந்தாலும் இப்படி பேச மாட்டாங்க. போது நிறுத்துங்க. முடிஞ்சுதா? எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? ஒரு ஏடியா எல்லாருமே சேர்ந்து ஏன் மேல எரிஞ்சு விழறீங்கல்ல? ஒரே ஒரு தடவை யாராவது நான் ஏன் அப்படி பேசுறேன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க அத்தை, சும்மா சுத்தி வளைச்சு பேசி நீங்க பண்ணதை நியாயப்படுத்தி பேச பார்க்காதீங்க. அங்க ருத்ர ஆபத்துல இருக்கான். நாம எல்லாரும் அதை மறந்துட்டு இங்க சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியுமா? எப்படி தெரியும் உனக்கு? உண்மையிலேயே ருத்ரா ஆபத்துல இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அது ஏதோ போன் வந்துச்சுன்னு சொன்னியே கருணா, அத ருத்ரா தான் பண்ணான்றதுக்கு என்ன ஆதாரம்? ஏற்கனவே அந்த நாகராணி நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு காத்துட்டு இருக்கா. நம்ம எல்லாரையும் வரவழைக்கிறதுக்காக அந்த நாகராணியே அந்த போனை பண்ணிருக்க கூடாது. நீங்களாம் யோசனை பண்ணுங்க. ஹர்ஷா விஷயத்திலையும் மயூரி ரூபத்துல போய் தானே அவ நம்மளை ஏமாத்தினா. இப்பவும் அதே மாதிரி ஏன் ஏமாத்தக்கூடாது? ஆனா பாட்டி, நான் போன் பண்ணும்போது சித்தப்பா போன் எடுக்கல. இப்ப நாட் ரீச் பண்ண வருதே. ஒத்துக்கிறப்பா, உன் சித்தப்பா எங்கேயாவது போயிருக்கலாம், பேட்டரி தீர்ந்து போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆயிருக்கலாம். இத பாருங்க, சரியான தகவல் கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அவ்வளவு சுலபமா அவனை யாரும் எதுவும் செஞ்சிருக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முன்ன பின்ன விசாரிக்காம இந்த நேரத்துல போய் எங்கேன்னு தேடுவீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம், அவனே வந்துடுவான். வேணும்னா அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி பாருங்க. அதை விட்டுட்டு நேரங்கட்ட நேரத்துல அந்த நாகராணி விரிக்கிற மாய வலையில யாரும் விழுந்துடாதீங்கன்னு தான் சொல்றேன். நம்ம ருத்ரா வீட்டுக்கு தாமதமா வர்றது ஒண்ணும் புதுசு கிடையாது இல்ல ஹேமா? கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து தான் பாப்போமே. பாட்டி சொல்றதும் சரியா தான் இருக்கு. எங்க இருக்காருன்னு தெரியாம எங்க தேடுவோம்? இல்லாத பிரச்சனையெல்லாம் நாமளே தலைமையில போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடும். வீட்ல இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம காத்திருந்து பார்க்கலாம். மாமாவே மறுபடியும் நமக்கு ஃபோன் பண்ணலாம் இல்லையா? நீங்க மன்னிச்சிருங்க அத்தை. ஆவேசத்துல நாங்க யாரும் இத பத்திலாம் எதுவும் யோசிக்கவே இல்லை. அதுவும் இல்லாம ஹர்ஷா செத்து போன விதம் இன்னும் எங்க கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது. நாம மறுபடியும் அதே மாதிரி ஏமாந்து போக கூடாது இல்லையா? சரி, நாம இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்க்கலாம். கருணா, அர்ஜுன், நீங்க என்ன சொல்றீங்க? மயூரி? ஆமா அத்தை, ஹர்ஷாவோட இன்சிடென்ட்க்கு அப்புறம் யாரையுமே நம்ப முடியல. என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம். பாட்டியோட சந்தேகம் சரிதான். சரிங்கம்மா, அப்படியே செய்யலாம்.
என்ன நாகராணி, இவ்வளவுதானா உன் சக்தி? சக்தி இருந்தா உள்ள வந்து காட்டு. உன் சக்தி எல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சா? தைரியம் இருந்தா உள்ள வந்து உன் சக்தியை காட்டு நாகராணி. உன்னால முடியாதுல்ல? முதல்ல வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லி ஆகணும். அர்ஜுன், சித்தப்போட கால். அவன் தான். நானும் சரியா பாரு, ஏமாந்துறாத. இல்ல பாட்டி, எனக்கு நல்லா தெரியுது சித்தப்போட நம்பர் தான். எடு. ஹலோ சித்தப்பா, எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? கரண், அண்ணா ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ சித்தப்பா, நான் இப்ப ஒரு ஆபத்துல இருக்கேன். பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். சித்தப்பா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க உடனே கிளம்பி வரோம். ஆமா, நீங்க எல்லாம் வந்தே ஆகணும். உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். என்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனது யாருன்னு நீங்க எல்லாரும் நிச்சயமா நேர்ல பார்த்தே ஆகணும். இந்த நயவஞ்சிகையோட சுயரூபத்தை நான் உங்க எல்லாருக்கும் காட்டியே ஆகணும். நீங்க எல்லாரும் உடனே இங்க வாங்க. அமிர்தா, என்ன நடக்குது? எதிரிய நீ இன்னும் பலி வாங்கலையா? இப்படியே போனா நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது. இப்ப என்ன பண்றது? கண்டிப்பா சித்தப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க உடனே வந்துடுறோம். பயப்படாதீங்க, உங்களை நாங்க காப்பாத்துறோம் சித்தப்பா. சித்தப்பா, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் இப்ப சிவபுரத்துல இருக்கிற கருடன் கோவில்ல இருக்கேன். சீக்கிரமா வாங்க அர்ஜுன். அந்த நாகராணி வேற யாரோ இல்ல, அவ ஹலோ ஹலோ. இப்பதான் சிக்னல் கட் ஆகணுமா? நான் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நாட் ரீச்சபிள்னு வருது. சித்தப்பா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தாரு. போகட்ட விடு கர்ணா, இது யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல. சித்தப்பா ஏதோ கோயில்ல இருக்கேன்னு சொன்னார்ல, வாங்க நம்மளாம் அங்க போலாம். நில்லுங்க எல்லாரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவபுரத்துல எந்த கருடன் கோயிலும் கிடையாது. எனக்கு என்னமோ இப்ப பேசுனது ருத்ரா இல்லைன்னு தோணுது. அந்த நாகராணியே ருத்ரா குரல்ல பேசியிருக்க கூடாது. இல்ல பாட்டி, அது சித்தப்பாவோட குரல் தான். அவர் குரல்ல வேதனை இருந்துச்சு. அது அவரோட குரலுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. உண்மைதான் அத்தை, இது கண்டிப்பா ருத்ராவோட வாய்ஸ் தான். அதான் எல்லாரும் காதாலேயே கேட்டோம்ல. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, வாங்க போலாம். எப்படியாவது இங்க எல்லாரையும் தடுத்தாகணும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. பாட்டி சொல்றது சரியா தானே இருக்கு. சிவபுரத்துல கருடன் கோவில்னு எதுவுமே இல்ல. இல்லங்க அமிர்தா, சிவபுரத்துல கருடன் கோவில் இருக்கு. அது இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் காட்டுறேன் வாங்க. இப்படி பேசிக்கிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்ல. சித்தப்பாடு உயிர் ஆபத்துல இருக்கு. வாங்க போலாம். காலத்ரிகால நேத்ரத்ரி
त्रिशूलगात्रम् सत्यप्रभाव दिव्यप्रकाशमन्त्रस्वरूपमात्रम् निष्प्रपञ्चादि निष्कलङ्कोऽहं निजपूर्णबोधहम् प्रत्यगात्माहं नित्यब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहम् सच्चित्प्रमाणम् ओमो मूलप्रमेयम् ओमो अयं ब्रह्मास्मि